ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி சிம்பிளான முறையில் தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்குமே சாப்பிட்லாம். முதல்ல ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு. கடுகு நல்லா வெடிக்கும் போது 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை சேர்த்துக்கலாம். மூணு கீர்ன பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 4-5 பூண்டு தட்டினது, இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 300-350 கிராம் இருக்கும் தக்காளி இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தொக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு தக்காளியை நல்லா வதக்கி விடலாம். தக்காளி நல்லா தண்ணி ஊற்றாமலே தக்காளி உள்ள தண்ணியே இவ்வளோ வந்துருக்கு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக தனி மிளகாத்தூள் வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, மசாலாலாம் சேர்த்து நல்லா ஒன்று சேர வதக்கி விட்டுக்கலாம். மட்டும் தண்ணி தெளித்து இந்த தொக்கை நம்ம கொதிக்க விடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம தக்காளி தொக்கு எப்படி ரெடியாக இருக்கும் பார்க்கலாம். பாருங்கள், செமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தலைன்னு கறி குழம்பே தோற்று போகும். தக்காளி தொக்கு இருந்ததுன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காரசாரமாக சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ சப்பாத்தியோட தக்காளி தொக்கு எப்படி தலைன்னு மின்னுது. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.